இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே. நம்ம பார்வை விசுவாச பார்வையாக இருக்க வேண்டும். காலே பாவின்னா விசுவாச பார்வை. நான் தான் அந்த எண்ணாகமம் 13 பார்த்தோம்ல, எல்லாரும் எதை பார்ப்பாங்க? ராட்சசனை பார்த்தாங்க. சுத்தி இந்த ஊரை நம்ம ஜெயிக்க முடியாது, சுத்தி காம்பவுண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பார்த்தாங்க. இவர் எதை பார்த்தாரு? வாக்கு தத்தத்தை பார்த்தார். அப்போ உங்க பார்வை எது எப்படி இருக்குன்னு தெரியுமா? பிரச்சனைகளை பார்க்க கூடாது, ஒண்ணுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை பார்க்க வேண்டும். பிரச்சனையை பார்க்க கூடாது, ப்ராமிஸ் ஆஃப் காடை பாருங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க, சூழ்நிலை மேல அதிகாரமுள்ள இயேசுவை பாருங்க. காற்றையும் கடலையும் போராட்டத்தை பார்க்காதீங்க, காற்றையும் கடலையும் அடைக்க இயேசு நம்மோடு இருக்கிறத பார்க்குங்க. குறுக்க செங்கடல் நிற்குன்னு பார்க்காதீங்க, செங்கடலை பிளந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். யோர்தான் குறுக்க நிற்குது ஆசீர்வாத தடன் பார்க்காதீங்க, யோர்தானை பிளக்க பண்ணின தேவன் நம்மோடு இருக்கிறார். எரிகோ கோட்டையை பார்க்காதீங்க, எரிகோவை தகர்க்க பண்ணின இயேசுவை பார்க்க வேண்டும். அப்ப நம்ம பார்வை எப்படி இருக்கணும்? விசுவாச பார்வையா இருக்கணும். பிரச்சனை 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 அதையே பார்க்காதீங்க. அதே மாதிரி எனக்கு எல்லாமே லைன் கிளியர் ஆன பிறகு, அதாவது கிரீன் சிக்னல் விழுந்த பிறகுதான் நான் சில காரியம் செய்வேன்னு முடிவெடுக்காதீங்க. செங்கடல்ல பொழக்கும் போது என்ன தெரியுமா? செங்கடல் குறுக்க வந்தது, ஆண்டவர் சொன்னார் மோசேட்ட, நீ உன் கோலை நீட்டு செங்கடல் பிளக்கும். அப்போ செங்கடல் மோசை கோலை நீட்டினார், செங்கடல் பிளந்தது. செங்கடல் பிளந்த பிறகு இவர்கள் கால் நனையாமல் உள்ளே போனார்கள். இது பிகினிங் ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் யோசம்முல என்ன சொல்லுது? யோர்தான் பிளந்து வருது. செங்கடல் எப்படி தெரியுமா? நம்ம திருச்செந்தூர் கடல் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நடக்க நடக்க கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சம் தான் கூடும். ஆனா யோர்தான் என்னன்னா பாம்பே கடல் மாதிரி, எடுத்து வச்ச உடனே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா முட்டுக்கு வரும், ரெண்டாவது ஸ்டெப் எடுத்து வச்சா இடுப்புக்கு வந்துடும், மூணாவது ஸ்டெப் இப்படி வந்துடும். அதுல பாருங்க, அதுல கரை புரண்டு ஓடும். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடும். பிளந்த பிறகு கால் வச்சாங்களா? கால் வச்ச பிறகு பிளந்துதான். இது ஆண்டவர் சிலரோட பேசுறாரு. எல்லாம் பிரச்சனை சால்வான பிறகு செய்யலாம் நினைக்காதீங்க. அந்த ஓடுற தண்ணியில நீங்க காலை வைங்க. அதுவும் அறுவடை காலத்துல கரை புரண்டு ஓடும், அது இவ்வளவு ஆழம் மூழ்கிடும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஆண்டவர் சொன்னா நீங்க தைரியமா செய்யுங்க. எதை குறிச்சும் கவலைப்படணும், மாம்சத்தோடு ரத்தத்தோடு ரொம்ப யோசிக்காதீங்க. ஆண்டவர் சொன்னாரா, தைரியமா நீங்க நீங்க இறங்குனதான் யோர்தான் பிளக்கும். யோர்தான் பிளந்த பிறகு நீங்க உள்ள இருக்கணும்னு நினைச்சா ஒரு நாள் யோர்தான் பிளக்காது. நீங்க கரையில நின்று வேடிக்கை தான் பார்த்து கொள்ள வேண்டியிருக்கும். அதனால ஆண்டவர் என்ன ஒரு திட்டம் தர்றாரோ தைரியமா இறங்க. இயேசு கடலின் மேல் நடந்து வருகிறார், பேதுரு படகில் இருக்கிறார். எல்லாரும் 11 பேர் சும்மா இருக்காங்க, இவர் சும்மா இருக்கிறாரா? ஆண்டவரே நீரே ஆனால் நான் கடலில் இறங்கி கட்டளையிடும். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் தாப்பா இறங்கினாரு. நடந்தாரா இல்லையா? சொல்லுங்க. அதாவது பேதுரு நடந்தது ஆக்சுவலா தண்ணி மேல இல்ல, கர்த்தருடைய வார்த்தை மேல் நடந்தார். ஆண்டவர் தானே இறங்க சொன்னாரு, இவர் இறங்கினாரு. அப்போ இயேசுவை பார்த்தார், இயேசுடைய வார்த்தையை பார்த்தார். மூழ்கக்கூடிய சூழ்நிலையிலும் தைரியமாக இயேசு மாதிரி நடந்து வந்தார். அதுக்கப்புறம் மேல பார்த்த பார்வை கொஞ்சம் கீழே போக்கஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் கடல் ஆழம், அலை அதிகம். உடனே என்ன பண்ணாரு? மூழ்க தொடங்கினார். ஐயா, இயேசுவை பார்த்தா எந்த பிரச்சனையும் தாண்டி நடப்பீங்க. ஆண்டவருடைய வார்த்தை பார்த்தா தைரியமா நீங்க உங்களை எது பயமுறுத்துதோ அதை மேலே நீங்க நடக்க முடியும். அதுல வர்ற போராட்டங்கள் பிரச்சனை பார்த்தா உள்ள மூழ்கிடுவீங்க. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முக வெட்கப்பட்டு போனதே இல்லையே. அவரை நம்பினவங்கள ஒரு நாள் கைவிட மாட்டார். பிரச்சனை பார்க்காதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க. பிரச்சனை மேல அதிகாரம் உள்ள கடலின் மேல் நடந்த காற்றின் குடல் அடைக்க இயேசுவை பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம். அவர் வெட்கப்படவே விட மாட்டார். அவரை நம்பினவங்களை கைவிட மாட்டார்.